அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு டெய்லி வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நேற்று நம்ம ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லிட்டு சம் லெவல்ஸும் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, ஸோ நாளைக்கு இல்லை வரக்கூடிய வாரங்கள் எப்படி நடக்க போகுது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். சப்போர்ட் ஒன்றா வந்து 25,015. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 24,900. ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா வந்து 25,131 கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு காலையில் நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் வந்து டவுனில் தான் ஓப்பன் பண்ணாங்க, நெகட்டிவாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய சப்போர்ட் ஒன்னில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஒன், அதாவது 25,131 ரேஞ்ச் வரைக்கும் போக ட்ரை பண்ணாங்க. பட் மார்க்கெட் அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் நம்மளுடைய சப்போர்ட் ஒன்னை பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சப்போர்ட் டூவில் எக்ஸாக்டாக வந்து நின்று இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் டெக்னிக்கலாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே வருதுன்னா எது வரைக்கும் வர்றதுக்கான மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்கும். மார்க்கெட் சப்போஸ் மேலே போகுது அப்படின்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்ற மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி தான். ஸோ எக்ஸாக்டாக அங்கே போகணும், எக்ஸாக்டாக இங்கே வரணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. வந்தால் சப்போஸ் இன்கேஸ் நடந்தால் எப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மேக்ஸிமமாக இருக்குன்றதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய சப்போர்ட் ஒன்னை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சப்போர்ட் டூவில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே வர ட்ரை பண்ணியிருக்காங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா ஹைலி வாலடைல்னால் காலையில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் ஏறுது, மறுபடியும் ஒரு 30 பாயிண்ட் இறங்குது, அகைன் ஒரு 50 பாயிண்ட் ஏறுது, அகைன் சடனாக பார்த்திங்கன்னா க்ளோசிங் வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸில் மைனஸில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஹைலி வாலடைல், எப்படி பண்ணாலுமே ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், இந்த போன வீக்கு இல்லை ஒரு லாஸ்ட் ஒரு 4 வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலுமே மார்க்கெட்டுக்கு வந்து 25,000 25,075 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ரீஜியனாக ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துச்சு. எப்போ இருந்துச்சுன்னா 25,000க்கு மேலே மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது. எப்போ வந்து மார்க்கெட் அதை கீழே பிரேக் பண்ணி க்ளோசிங் கிராஸ் ஆனாங்களோ அதுக்கப்புறத்துலேயும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், 25,000 வந்து 25,750 வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். எப்போ வேணால் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸாக்டாக நம்மளுடைய லெவல்ஸில் தான் ட்ரேட் ஆகியிருக்கு. ஓகேங்களா. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ஓஐ சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நாளைக்கான ஓஐ டேட்டா பார்க்கும்போது ஓவராலாக கால் சைடு தான் ஓஐ பில்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து 25,000க்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. அகைன் மார்க்கெட் மேலே வர மாதிரி காமிச்சாலும் 25,000 ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். ஏன் மார்க்கெட்டை வந்து ஒன்று மேலே போனால் போயிட்டே இருக்கணும், இல்லை கீழே வந்தால் சடன் ஃபால் இருக்குன்னு சொன்னீங்க, சடன் ஃபால் ஆகலையே அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ பாருங்கள், காலையில் மார்க்கெட் வந்து 9:15 ஓப்பன் ஆச்சா, 9:15 ஓப்பன் ஆகிட்டு நியர்லி ஒரு 1 o'clock வரைக்கும் மார்க்கெட் மேலே போனதை 1லேருந்து 3:30 தான் சடன் ஃபால். நீங்கள் ஷார்ட் டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய ஃபால்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஃபாலில் வந்து இதெல்லாம் ஃபாலே கணக்கு இல்லை. ஆக்சுவலாக ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா இது ஒரு ஃபால் கிடையாது. ஸோ ஏன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், யூஎஸில் வந்து ரேட் கட் டிசிஷன் இருக்குது. ஸோ அது 25 பேசிஸ் பாயிண்ட்டில் கொடுக்குறாங்களா இல்லை 50 பேசிஸ் பாயிண்ட்டில் தருவாங்களான்றது தான் இப்போ $1 million கொஷனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இன்கேஸ் அது ஒரு பாசிட்டிவ் நியூஸோ இல்லை ஒரு நெகட்டிவ் நியூஸஸோ மார்க்கெட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. பாசிட்டிவான ஒரு நியூஸஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் அப் சைடில் ஒரு ரேலி நடக்கலாம். இது ஒரு நெகட்டிவான நியூஸாக இருந்துச்சுன்னா டவுன் சைடில் ஒரு ரேலி நடக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா. எக்ஸாக்டாக நாளைக்கு இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டுலாம் என்றைக்குமே வந்து மார்க்கெட்டில் யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது 100%. ஓகேங்களா. ஸோ ஓஐ டேட்டா பார்த்தீங்கன்னாலும் கால் சைடு தான் அதிகமான ஓஐ டேட்டா இருக்குது. ஸோ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் இருக்குது. அடுத்தது நாளைக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 25,075, அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுதுன்னா 25,268. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 25,330 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 24,800
24,800 24,800லேருந்து 850 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். சப்போர்ட் 2 வந்து 24,637. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே போகுதுன்னா 24,470. ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படின்னா ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், இதில் ஷேர் பண்ணுற சார்ட்ஸ், இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எப்படி நிஃப்டி 50 அனலைஸ் பண்ணுறேன், நான் நிஃப்டி 50 எப்படி பார்க்குறேன் அப்படின்றத நான் சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. நானும் இல்லை, யார் சொல்கிறதுமே சரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டில் என்ன தான் நடக்குது டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள், குளோபலாக என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கூட இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ரஷ்யா உக்ரைன் வாரும் இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு ஒரு கொலாபரேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோவும் பார்க்கலனாலுமே இந்த மாதிரியான நியூஸஸ் ப்ளஸ் இந்த ட்ரேடிங் வியூ சார்ட், இது ரெண்டுத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ், பிளான்ஸு, ட்ரேடிங் செட்டப்பு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. பட் கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள். கற்றுக்காமலே ஜஸ்ட்டு வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெவலப் ஆக மாட்டீங்க. உங்களுடைய மணி தான் வேஸ்ட்டாக போகும். ஸோ உங்களோட ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். ப்ராப்பராக 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கும்போது நிறைய கற்றுக்கலாம். ஓகேங்களா? டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. எவ்ரி வீக் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அதை ப்ராஃபிட்டில் பண்ண முடியுமா, எப்படி ப்ராஃபிட்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், மார்க்கெட் இறங்கும்போது சடன் ஃபால் இருக்கும். எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணி போக்க பாருங்கள். ஸோ பொறுமையாக இருங்க. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ பொறுமையாக இருந்து என்ன நடக்குது, உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் செட்டப் வரலன்னா ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு இருங்க. இல்லை என்னால் பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, ஐ வாண்ட் டு ட்ரேட் அப்படின்னீங்கன்னா தயவுசெய்து டெஸ்க்டாப்பில் இருந்தால் அந்த டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட வேறு எதனா அந்த வேலை பாருங்கள். ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு எதனாவது ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் பாருங்கள். ஓகேங்களா? நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கணும்னு நினைங்க. ஓகேங்களா? போயிட்டு இப்போ கிரிக்கெட் கிரவுண்டில் போயிட்டு மேட்ச் ஆடணும் அப்படின்னா எது பேட்டு, எது பாலு, எத்தனை ஓவர்ஸ் இருக்குது, எந்த ஸ்பீடில் போடுவாங்க, பிச்சு எப்படி இருக்குது, எந்தெந்த தூரத்தில் எந்தெந்த ஆள் நிற்கிறாங்க, அதுக்கு முன்னாடி ஸ்லோ பாலில் நம்ம ஆடுவோமா, ஒழுங்காக ஃபாஸ்ட் பாலில் ஆடுவோமா, இல்லை ஸ்பின்னில் ஆடுவோமா, இந்த மாதிரியான நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது சும்மா ஒரு கேம் விளையாடுறதுக்கு. ஸோ எதுவுமே பண்ணாமல், ப்ராக்டிஸே பண்ணாமல் போய் நின்னீங்கன்னா க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியே வந்துடுவீங்க. இல்லையா? உடம்புல எங்கனாவது பால் அடி வாங்கிட்டு தான் வரணும். அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வின் பண்ணலனாலுமே ஓரளவுக்காச்சும் ஏதோ ஒரு 2-3 பாலாச்சும் அடிப்பீங்க. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. பொறுமையாக இருங்க. பொறுமை நிறைய கற்றுத்தரும். முக்கியமாக ட்ரேடிங்கில் ரொம்பவே பொறுமை மட்டும்தான் முக்கியம். உங்கள்கிட்ட வேறு எதுவுமே இல்லைனாலும் சரி, ஸ்ட்ராட்டஜி இல்லைனாலும் சரி, கேபிட்டல் இல்லைனாலும் சரி, எதுவுமே இல்லைனாலும் சரி, அந்த பொறுமை வந்து உங்களுக்கு காசு சம்பாரிச்சு தரலனாலும் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் சொல்லித்தரும். ஸோ பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ சேஃபாக இருங்க. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. முடிஞ்சிட்ட பிறகு நாளைக்கு போடுற வீடியோவில் நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படி நடந்து முடிஞ்சிருக்குன்றதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.